வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லோ கார்ப் டயட்டுக்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் லோ கார்ப் டயட் வர போகிறேன், என்னோடய வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். லோ கார்ப் டயட்டு நம்ம இருக்கிறது யார் வேணால் எப்படி வேணால் இருக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. பேலியோ டயட்டில் தான் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லோ கார்ப் டயட்டுக்கு வந்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு வெயிட் லாஸ்டிங் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் லாஸ்டிங் என்ன அப்படின்னா இஞ்சி சீரகம் பட்டை 3 சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இது போல் வடிகட்டி வேணாலும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தேன் கலந்து லெமன் புழிஞ்சு குடிக்கிறது தான் வந்து வெயிட் லாஸ்டிங். ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒன்று இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏர்லி மார்னிங் குடிக்கும் போது நம்மளோட வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வெளியேறும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாமல் இருக்கிற பிரச்சனை, அப்புறம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாமே சரியாகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நைட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். மார்னிங் வந்து அதை வேக வச்சு அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலும் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கும்போது நார்மலாகவே நம்ம ஆயில் கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ நான் வந்து இந்த தாளித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம். ஒன்றும் பெரிய கொலஸ்ட்ரால் எதுவும் சேர்ந்துட போகிறது இல்லை அதனால். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சால்ட்டு போட்டு வேக வச்சு சாப்பிட்டாவே பிடிக்கும். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவே வந்து எடுத்திருக்கேன். அந்த பவுல் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். நம்ம வந்து ப்ராப்பராக நல்லா உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டயட் டைமையும் நான் சொல்கிறது அதுதான். வெறும் கொட்டை தானே சாப்பிட்றோம், சும்மா நடந்துகிட்டே சாப்பிட்றலாம், அப்படியே வேலை பார்த்துட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு கொடுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பராக உட்காந்து எடுத்துக்கோங்க. நல்லா மெண்டு சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலுமே நல்லா வாயில் மெண்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும், நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அண்ட் எவ்ரி மீல்ஸ்க்கு அப்புறமும் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவுமே நல்லது. ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலில் ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரியே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தண்ணியும் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான ஒரு இது இருக்குது. நம்மளோட உள்ளே இருக்க பாடிக்குள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியேறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அதனோட மெயின் பார்ட் அது. ஸோ நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க. இன்றைக்கி லஞ்ச் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பனிவரகு அரிசி சாதம் செஞ்சுருந்தேன். பருப்பில் வந்து ஒரு காய் போட்டு சமைக்கணும்லாம் இல்லை, உங்கள்கிட்ட இத்தனை காய் இருந்தாலும் அதை போட்டு சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் கேரட்டு முருங்கைக்காய் 3 சேர்த்து நான் சாம்பார் வச்சுருந்தேன். பட் பொரியல் செய்ய எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் காய்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ அதனால் சிம்பிளாக சீக்கிரமாக வேலை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி என்னோடய லஞ்சு இது தான். நான் என்னோடய சின்ன பையன் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமா சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். என்னோடய சின்ன பையன் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, விளையாட போக வேணாம் அப்படின்னு சொன்னதுனால வீட்லேயே இருந்தனால தூங்கிட்டான். அவனை எழுப்பி உட்கார வச்சு அவங்க அப்பாவை ஊட்டி விட்டுட்டு இருந்தார். அவனுக்கு வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமான ஒன்று. பட் டைம் பிஸியில் வந்துட்டு எப்போயாச்சும் தான் வந்து அவங்க அப்பா ஊட்டி விடுவாங்க. அவங்க அப்பா ஊட்டி விடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பா ஊட்டி விட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பனிவரகு சாதம், பனிவரகு, சாமை, திணை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி சிறுதானிய அரிசி வகைகள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நம்ம நார்மலாக இருக்கிற ரைஸை விட இந்த மாதிரியான சிறுதானிய அரிசி வகைகள் நம்ம நிறையவே எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அரிசி செய்வேன். ஒரு நாள் வந்து திணை, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் வரகு, ஒரு நாள் பனிவரகு, ஒரு நாள் சிவப்பரிசி, இந்த மாதிரி சாதம்லாம் செய்வேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காலம் போகிற வேகத்தில் வந்து இந்த மாதிரி அரிசி வகைகளே மறந்துடுவோம் போல் இருக்குது. ஸோ நம்ம பசங்களுக்கு நாம் தான் அதை வந்து சமைச்சு கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக சமைச்சு கொடுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு நான் டீ எடுத்திருக்கேன். இந்த டீயில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன்.
நாட்டு சக்கரை சேர்த்து தான் நான் டீ எடுத்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு குழந்தை வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். அக்கா வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த குட்டி பையன் வந்து நானும் வீடியோக்குள்ளே வரட்டுமா அப்படி என்கிட்ட கேட்டான். நீ வா நான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே மெதுவாக வந்து எட்டி பார்க்குறான், வாயெல்லாம் சொல்கிறான் பாருங்கள். அவனுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. சரி ஓகேடா பாய், நான் கண்டிப்பாக வந்து உன்னை வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு டைம் வந்து அக்கா நான் பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தான். நீ பேசும்பொழுது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன. குழந்தைங்கனாவே அவ்வளோதானே, அவ்வளோதான் அவங்களோட ஆசை. என்னோடய சின்ன பையன் வந்து இப்போ வந்து டியூஷன் போயிருக்கான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஏர்லியாகவே நான் டீ வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். நான் கடையிலேருந்து வந்து அவனை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் டீ எடுத்துக்கிட்டேன். நீ நைட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து அந்த கொட்டை வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நைட்டு வந்து சின்ன மசாலாவாக செஞ்சுருந்தேன் நான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து சப்பாத்தி சாப்பிட்றேன். ஏன்னா இடையில் வந்து சப்பாத்தி நான் சாப்பிடவே இல்லை. ஸோ சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் நான். 2 சப்பாத்தி அளவு எடுத்துக்கிட்டேன். நம்ம லோ கார்ப் டயட்டில் இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம், நமக்கு ஒரு 3 டேஸ் வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வெயிட்டை செக் பண்ணி காட்டுறேன். எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது காட்டுறேன். லோ கார்ப் டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் இன்றைக்கி பண்ணலை. நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வசந்துக்கு வந்து இந்த சின்ன மசாலா ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் எடுத்த உடனே வந்து அவரும் வந்து பக்கத்தில் உட்காந்தார். ஆல்ரெடி அவர் சப்பாத்தி சாப்பிட்டாரு. இருந்தாலுமே வந்து நான் சாப்பிடும்போது எங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து வசந்துக்கு பிடித்தமான ஒன்று, என்னோடய செல்லக்குட்டி வசந்துக்கு. ஸோ வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வசந்த் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் விளையாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை தட்டி விட்டுட்டு இருந்தேன். இப்படி தான் எங்களோட நைட்டு டின்னர் வந்து போச்சு. அவனுக்கு அந்த சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சப்பாத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மல்டி கிரெயின் ஆட்டாவில் நான் செய்கிற சப்பாத்தி இது. நான் எல்லா தானியங்களும் சேர்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா தானியங்களும் நான் வந்து சேர்த்துருவேன். எல்லா அரிசி வகைகளும் நான் சேர்த்துருவேன். உங்களுக்கு 1 by 1 நான் எந்தெந்த அரிசி வகைகளில் என்னென்ன சாப்பாடு செய்கிறேன் அப்படிங்கிறதும், இதிலேயே நம்ம வந்து வெஜ் புலாவ் செய்யலாம். அண்ட் பொங்கல் கூட நம்ம செய்யலாம். திணை அரிசியில் பொங்கல் செய்யலாம், சாமை அரிசியில் வந்து வெஜ் ரைஸ் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய செய்யலாம் நம்ம. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெஷலி என்ன அப்படின்னா, அதில் ஸ்வீட்ஸ் வகைகள் கூட செய்யலாம் நம்ம. இன்னும் நம்ம டயட்டில் இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்லாமா அப்படின்னு டவுட் உங்களுக்கு வரும். நான் செய்ய போகிறது வந்து நாட்டு சர்க்கரையில் செய்கிற ஸ்வீட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா டயட் இருக்கிறவங்க ஸ்வீட்டே சாப்பிட முடியாதா, எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட் வகைகளும் எடுத்துக்கலாம். அதை எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு வந்து கார்போஹைட்ரேட் லெவலை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நைட்டும் நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்து தான் படுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.